ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹேரை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நமக்கு வர க்ரே ஹேரோ, ஒயிட் ஹேரோ, பால்னஸோ எதனால் வருதுன்றதை தெரியுமா? அதுவும் இல்லாமல் ஒரு 35 ஹெர்ப்ஸ் போட்டோ இல்லை 60 ஹெர்ப்ஸ் போட்டோ நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அதிகமான ஹேர் ஃபால் தான் வந்து கொடுக்கும். அதுவும் வந்து எதனால் அப்படின்னா, நம்ம உடம்புல வாத, பித்த, கபம் இந்த 3 தோசாஸும் பேலன்ஸாக இருக்கும்போது தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதுவே வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போது பித்தம் வந்து நமக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா அது வாதாவோட கம்பைன் ஆகி நமக்கு வந்து பால்னஸ் வந்து உருவாக்கும். இல்லை பித்தம் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா அது வந்து க்ரே ஹேராகவோ இல்லை ஒயிட் ஹேராகவோ வரும். இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது: க்ரே ஹேர், ஒயிட் ஹேர், ஹேர் தின்னிங், லாஸ்ட் ஸ்டேஜ் பால்னஸ். இதில் வந்து எல்லாருக்குமே இந்த ஆர்டர் படி தான் வரணுன்றது இல்லை. அவரவர் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயோ இல்லை வந்து அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்ன தோசாஸ் வந்து இருந்துச்சோ அதை பொறுத்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறும். இப்போது நமக்கு வந்து பித்தா இருக்குன்றதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸ்கேல்ப் வந்து ஆயிலினஸாக இருக்கும், ஹேர் வந்து ரொம்ப வந்து தின்னாக ஸ்டார்ட் ஆகும், டாப் ஏரியாவில் மட்டும் ஹேர் வந்து ஃபாலாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஹேரோட வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கும். இதை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம போனோட வேஸ்ட்டு தான் வந்து ஹேர் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா ஒரு சிங்கிள் ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் ஆயிலோ வந்து ஃபுல்லாக வந்து சரி பண்ண முடியாது. நம்ம உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணும்போது தான் ஃபுல்லாக வந்து சரியாகும். அப்போது நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம ஹேர் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த பித்தா வந்து இருக்கா, இல்லை எனக்கு வந்து என்ன தோசாஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.